ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப் பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. ரொம்ப முக்கியமான தகவலுங்க. அதாவது சமூக வலைதளங்கள்ங்க, எல்லா சமூக வலைதளம் இப்போ நிறைய ஆப்லாம் வந்துச்சு. அது மூலிமா சமூக வலைதளம் மூலிமா ரீல்ஸ் பண்ணுறது, நாடகம் மாதிரி போடுறது, டான்ஸ் ஆடுறது, எல்லா கட்சிக்காரங்களாம் பேசுறது, மற்ற எல்லா விஷயங்களும் பேச. ஏன்னா நல்லதுலாம் நிறைய இருக்குது அதில் நம்ம சமூக வலைதளங்களை பார்க்குறது, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் குறிப்பாக கொஞ்ச நாளாக இந்த சமூக வலைதளங்களில் ரொம்ப அசிங்கமான ஆவேசமாலாம் பேசுகிறாங்க. ரொம்ப அசிங்கமான காட்சிகள்லாம் வருதுங்க சமூக வலைதளங்களில். இது ரொம்ப தயவுசெய்து சொல்கிறேன். சின்ன சின்ன பசங்களாம் இப்போ செல்ஃபோனை எல்லாருக்கிட்டே வச்சுக்கின்னு பார்க்குறாங்க. எல்லாருமே சமூக வலைதளங்களை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, சின்ன பசங்களாம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுங்க தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், சமூக வலைதளங்களில் நல்ல கருத்தை சொல்லுங்கள். சமூக வலைதளங்களில் ரொம்ப அசிங்கமான படத்தெல்லாம் தயவுசெய்து போடாதீங்க, புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்காலத்தை பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. குறிப்பாக அந்த கட்சியை பற்றிலாம் ரொம்ப திட்டுறாங்க. இப்போ சமூக காலமாக இந்த டிஎம்கேவும் தாவைக்க அரசு நான் பார்க்குறேங்க. ரொம்ப சமூக வலைதளங்களில் இந்த ஷார்ட்ன்ற ஒரு ஒரு வருது பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஆப்பு. அந்த பாருங்கள், அதில் பாருங்கள், ரொம்ப திமுககாரங்க அந்த தாவைக்காரங்களும் ரொம்ப அசிங்கமான பேசுகிறாங்கங்க. சமூக வலைதளம் கேட்க முடியாதவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறாங்க. நான் என்னன்றேன்னா, கட்சி ரீதியாக நான் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பற்றி, முதலமைச்சரை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். யாருமே விமர்சனம் பண்ணாத இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். நம்ம முதலமைச்சரை பற்றி நீங்கள் கருத்து சொன்னா நாகரிகமாக சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சர். அவர் ஏதாவது தவறுதல் பண்ணால் அந்த கருத்தை சொன்னால் அவர் சரி செஞ்சுக்குவார். அதே போல் நம்ம எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அந்த பக்கம் எடப்பாடி இருக்காங்க. நம்ம பிஜேபியில் இருக்காங்க. காங்கிரஸ், எல்லா கட்சியில் இருக்காங்க. நான் என்னன்றேன்னா, உங்கள் கருத்தை நீங்கள் அழகாக சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அவங்கள மட்டும் திட்ட மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா உற்றார் உறவினர் அவங்க குடும்பத்தில் வச்சுலாம் திட்டுறாங்க. இது நமக்கு தேவையா சொல்லுங்கள்? தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கட்சின்ற பேரில் பேசுங்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அதை அழகாக சொல்லுங்கள், நாகரிகமாக சொல்லுங்கள். ஏன் அசிங்கமாக பேசுகிறீங்க சொல்லுங்கள்? தாவைக்கா கட்சியை பற்றி அசிங்கமாக பேசுகிறீங்க, திமுக கட்சியை பற்றி அசிங்கமாக பேசுகிறீங்க. இது எதுக்குங்க? இப்படி தான் கட்சி வளரணுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நாகரிகமாக பேசுவாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல, புரியுதா? அந்த அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அவங்கள மட்டும் பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்திலாம் பேசுகிறாங்க. இது தேவையா? அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க? ஆகியால தயவுசெய்து சொல்கிற சமூக வலைதளங்களை நீங்கள் நாகரிகமாக பேசுங்க. அந்த கட்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நாகரிகமாக பேசுங்க. அது மக்கள் கேட்பாங்க. நீங்கள் பேசுறது ரொம்ப அருவருப்பாகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகியால நீங்கள் நல்லபடியாக பேசுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. வணக்கங்க.